வாசிக்கலாம். 1 நாளாகமும் 27ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 நாளாகமும் 27ஆம் அதிகாரத்தில் 1 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். ஆர்க்கேனாகிய ஊசாய் ராஜாவின் தோழனாய் இருந்தான். பெனாயாவின் குமாரன் யோத்தாவும் அபியத்தாரும் அகித்தோப்பேலுக்கு உதவியாயிருந்தார்கள். யோவாப் ராஜாவின் படை தளபதியாயிருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு மனுஷனுடைய வார்த்தை, ஒரு மனுஷனுடைய பெயர் நான் குறிப்பிடுறேன். யார் அப்படின்னா அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேலை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அகித்தோப்பேல் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு பெஸ்ட் கவுன்சிலர் அப்படின்னு சொன்னா, ஆலோசனை தருகிறவன். எந்த ஒரு யுத்தம் நடந்தாலும், எந்த ஒரு காரியம் நடந்தாலும் தாவீதிற்கு ஆலோசனை கொடுத்து இப்படியெல்லாம் செய்யலாம், இப்படியெல்லாம் செய்யலாம், இப்படி செஞ்சா நமக்கு இப்படி வெற்றி வரும்னு சொல்லி ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் கடவுளே நமக்கு முன்னாடி வந்து நின்று இப்படி செய், இப்படி செய்யாத, இது செஞ்சா தவறாயிரும், இது செஞ்சா சரியாகும் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு ஒரு விசேஷித்த ஞானம் உள்ளவன் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த அகித்தோப்பேல். ஆனால் இந்த அகித்தோப்பேலுடைய முடிவு ரொம்ப மோசமான முடிவாய் போயிருச்சு. தன்னுடைய இவ்வளவு பெரிய கவுன்சிலராக இருந்து, தாவீதிற்கு ஒரு கவுன்சிலராக இருந்த இந்த அகித்தோப்பேல் தன்னுடைய வீட்டிற்கு போய், தன்னுடைய கிராமத்திற்கு போய் சகல காரியத்தையும் ஒழுங்கு செஞ்சு அங்கே சூசைட் பண்ணி தற்கொலை செய்து மரிச்சு போனான் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் இவன் இப்படி மரிச்சு போனான்? இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? இவனுக்கு என்ன அங்கீகாரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகித்தோப்பேலுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர் அப்படின்னு சொன்னா, யாராவது அந்த ஊர்ல, அந்த நாட்டில் பெரியவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை போய் ஒட்டி கொள்ளுவது இவனுக்கு ரொம்ப பிரியம். அப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் யாரோட இருந்தாங்க அப்படின்னா தாவீதோடு இருந்தான். அன்னைக்கு இருந்ததுல தாவீது ஒரு கிங், தாவீது ராஜாவாக இருந்தார். தாவீதற்கு படைத்தளபதி இருந்தார்கள். தாவீதுனுடைய வார்த்தைக்கு வெயிட் இருந்துச்சு. தாவீது தான் அந்த நாட்டிற்கே எல்லாருக்கும் தலைவனாக இருந்தான். அதனால இந்த அகித்தோப்பேல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, போய் அவனோடு சேர்ந்து கொண்டான். இப்போ இந்த தாவீது இப்பொழுது துரத்தப்பட்டு, தன்னுடைய சொந்த மகனால துரத்தப்பட்டு, அப்சலோமால துரத்தப்பட்டு இப்போ வனாந்திரத்தில் இருக்கிறான். இப்போ இந்த அகித்தோப்பேலுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த தாவீதினிடத்தில் இனி இருக்கிறது வேலைக்கு ஆகாது, அவனுடைய பையனிடத்துல போவோம். அவனுடைய பையனிடத்துல போய் அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனுக்கு ஒரு தலைவனாக இருந்து அதன் நிமித்தமாய் அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிரும்னு சொல்லி இந்த அகித்தோப்பேலுக்கு பின்னாடியே போய் தான் சொன்ன ஆலோசனையை இந்த அப்சலோம் ஏற்றுக்கொள்ளாததுனால தான் தற்கொலை செய்து மாண்டு போனான் என்று வேதம் சொல்லுது. நல்லா கவனிச்சுங்க. சிலருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர் அப்படின்னு சொன்னா, பணக்காரர்களா பார்த்து பழகுவாங்க, அரசியல்வாதிகளா பார்த்து பழகுவாங்க, பெரியவங்களா பார்த்து பழகுவாங்க. அவங்களுக்கு எப்பவும் என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு பெரிய ஆள் வந்து தனக்கு பழக்கமாக இருக்கிறத ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. நம்முடைய தேசத்தில், பொதுவாக இந்தியாவில் எல்லா தேசத்திலே இருக்கிறதை காட்டிலும் அரசியல் என்கிற, நான் சொல்லுவேன், அரசியல் என்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரமானது நம்முடைய தேசத்தில் ஆளுகை செய்யுது. பாருங்க, எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது, எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள். எந்த குறிப்பிட்ட முக்கியமான பல நாடுகளில் இப்படி இல்லவே இல்லை. யாராவது 2 பேர் எலெக்ஷனுக்கு நிற்பாங்க, அந்த 2 பேரையும் மனிதர்கள் வந்து தேர்ந்தெடுப்பார்கள், அவ்வளோதான். அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட அந்த நாள் வரைக்கும் அவர்கள் வந்து தலைவர்களாக இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தலைவர்களுக்காக உடம்ப வந்து கிறுக்கி கொள்றவங்க, தலைவர்களுக்காக தங்களுடைய நெஞ்சில் பச்சை குத்திக்கிறவங்க, தலைவர்களுடைய போட்டோவை போட்டு டிஷர்ட்டும் போடுறவங்க,
தலைவர்களுடைய ஃபோட்டோக்களை காரில் வச்சு அதற்கு லைட்டு போட்டு அதில் போகிறவங்க, தலைவர்களுடைய ஃபோட்டோவை பேக்கெட்டில் வச்சுட்டு அந்த மனுஷனை வணங்குறது மாதிரி இருக்கிறவங்க, தலைவர்களுடைய ஃபோட்டோவை வீட்டில் மாட்டி அதில் சந்தோஷப்படுகிறவங்க, சினிமா நடிகைகள், நடிகர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை வீட்டில் வச்சுக்கிறவங்க வேற எங்கேயுமே இல்லை, நம்முடைய தேசத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. எத்தனை வாலிபர்கள் பாருங்க, அந்த தலைவன் யாரை பாத்திர முடியும், எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியும்? அவனுக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது 24 மணி நேரம், அந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு 24 மணி நேரம். அந்த தொண்டன் அப்படின்னு சொல்ற அந்த மனுஷன் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய பேர் என்னன்னு கூட அந்த தலைவனுக்கு தெரியாது. அவன் எந்த ஊர்ல இருக்கிறான், என்ன வேலை பண்றான், அவனுக்கு என்ன சம்பளம், எதுவுமே தெரியாது. எலெக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைம் ஒரு 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 சாராய பாட்டில், அகைன் ஒரு பிரியாணி பொட்டலம், ஒரு பிரியாணி பொட்டலம், ஒரு சாராய பாக்கெட்டு, பஸ்ஸுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்து அங்கே ஊரில் இருந்து கூட்டிட்டு வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி இப்படி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு அது வெறும் அரசியல்வாதிகளையும் பெரிய சினிமா நடிகளையும் மட்டும் சொல்லலை, ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனுடைய கையில் சிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அதிகாரத்திலையும் ஆளுகையும் இருக்கிற மனுஷனை நம்பி 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 அவர்களுக்காக உழைச்சு, அவர்களுக்காக நேரத்தை செலவு பண்ணி, அவர்களுக்கு பின்னாடியே போகிற இந்த கட்டிலிருந்து நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் கர்த்தர் கிருபையாய் மீட்டெடுப்பாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இது வெறும் நீங்க உலகத்தில் மட்டும் சொல்லாதீங்க, இது எங்கேயும் இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த தீர்க்கதரிசி ஊழியம் செய்து அவர் பல இடங்களில் அவர் கூட்டத்தை நடத்துவார். திருச்சியில் நடத்துவார், சென்னையில் நடத்துவார், பெங்களூரில் நடத்துவார், துபாயில் நடத்துவார், இன்னும் பல பல இடங்களிலே அவர் மீட்டிங் நடத்துவார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 11 வருஷமாய் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காம, தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்காம, தன்னுடைய பிள்ளைகளையும் கணவனாரையும் நடு தெருவில் விட்டுட்டு 11 வருஷமா இந்த தீர்க்கதரிசி எங்கெல்லாம் மீட்டிங் நடத்துகிறாரோ அந்த இடத்துலெல்லாம் மீட்டிங் கடந்து போய் தன்னுடைய ஆயுசு நாட்களிலே பல வருடங்களை கழித்து அந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததற்கு பிறகு தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய தீர்க்கதரிசி தன்னை ஏமாற்றினார்னு நினைச்சு தற்கொலை செய்து மாண்டு போன ஒரு மனுஷியினுடைய அந்த சரித்திரம் என்னை அதிர பண்ணிருச்சு. அப்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க தலைவர்களாக இருக்கலாம், அவங்க மதிப்புக்குரியவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கென்று ஒரு சம்பாத்தியம் இருக்குது, உங்களுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிறவர்கள் மனிதர்கள் அல்ல, நம்மை வழி நடத்துகிறவர் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு தலைவன் தேவன், நமக்கு ஹீரோ தேவன், நமக்கு முன்மாதிரி தேவன், நமக்கு உலகத்திலே இருக்கிறவர்கள் அல்ல. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பாருங்க, இந்த சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆண்டவரை தெரியாது, தன்னை அபிஷேகம் பண்ணின ஆண்டவரை தெரியாது, தன்னை ராஜாவாய் மாற்றின ஆண்டவரை தெரியாது, ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து எடுத்த ஆண்டவரை தெரியாது. ஆனால் இந்த சவுலுக்கு யாரை தெரியும் தெரியுமா? சாமுவேலை தான் தெரியும். இந்த சாமுவேல் தான் ஆண்டவரிடத்தில் கேட்டு இந்த சவுலுக்கு சொல்லிட்டு இருந்தார், இந்தபடி செய், இன்னபடி செய், இங்கே போ, இங்கே போகாத. ஆனால் இந்த சாமுவேலுடைய வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படியலை. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனுடைய முடிவு நேரத்தில் சாமுவேல் அவனோட இல்லை, அந்த மனுஷனை தன்னுடைய கையில் அவன் வச்சுக்க முடியல. தேவனுடைய சத்தத்தையும் கேட்கல, சாமுவேலுடைய சத்தத்தையும் கேட்கல. அப்போ இன்று இந்த சத்தத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தர் ஒரு தலைவனுக்கு பின்பாக அவங்க என்ன நல்லா வச்சுக்கணும்,
அவங்கள நான் புகழ்த்தணும், அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்கள்ட்ட நான் கைத்தட்டு வாங்கணும், அவங்கள்ட்ட நான் அங்கீகாரம் வாங்கணும், அவங்க என்ன 4 பேருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படிப்பட்ட மனப்பக்குவம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசியல் தலைவர்களுடைய ஃபோட்டோவை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சினிமா நடிகர்களுடைய ஃபோட்டோக்களை வீட்டில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த மனிதனுடைய ஃபோட்டோக்களையும் நம்முடைய வீட்டிலே வச்சு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் இருக்கிற மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. கர்த்தர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே பெரியவர். ஆமென். பாருங்க, இந்த மைக்கேல் ஜாக்சன் அப்படின்ற ஒரு பெரிய பாடகர் இருந்தார். அவருக்கு சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டார். இந்த மைக்கேல் ஜாக்சன் ஆடுகிற இல்லைன்னா அவர் கலந்து கொள்ளுகிற அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்களும் ஆண்களும் அவங்க மேடையில் வந்து நின்று குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்லும்போது, அந்த ஆக்ஷன் பண்ணும்போது அங்கே இருக்கிற பெண்கள், அங்கே இருக்கிற ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஓன்னு அழுவாங்க, அப்படியே தலையில் அடித்து அழுவாங்க. அவனை பார்த்த உடனே, அந்த மனுஷனை பார்த்த உடனே அழுவாங்க. நீங்கள் அந்த வீடியோக்குள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த எமோஷனல் தாங்க முடியாமல் ஒரு மனுஷன் மேலே வச்ச அந்த ஈர்ப்பின் நிமித்தமாய் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மயக்கம் அடித்து விழுந்துருவாங்க. அவங்கள அப்படியே ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போவாங்க. என்ன, நம்முடைய தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கட்சி, அந்த கட்சியில் அன்றைக்கு நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கட்சியில் மட்டும் அன்னைக்கு அந்த மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு மட்டும் 4 சாவு, 4 பேருடைய உயிர். நமக்கு அன்னைக்கு கட்சி மீட்டிங் நடந்துருச்சு, லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க, பயங்கரமான ஃபேமஸ்ஸு, அந்த ஊர் ஃபேமஸ்ஸு. அந்த இறந்து போன அந்த வாலிப தம்பியினுடைய உயிரை யார் மீட்டு கொடுப்பா? அந்த அம்மாவுடைய நிலைமை, அந்த அப்பாவுடைய நிலைமை, அந்த குடும்பத்தினுடைய நிலைமை, அந்த மனைவியினுடைய நிலைமை, பிள்ளைகளுடைய நிலைமை. அப்போ இந்த அசுத்தத்தை கர்த்தர் நம்முடைய தேசத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவாராக. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவங்களால எவ்வளவு லாபம் இருக்கலாம், அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனுஷனை விட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா விலகு. சில மனிதர்களை விட்டு ஆண்டவர் விலக சொல்லும்போது நீங்க விலகாம இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த மனிதர்களால் உங்களுக்கு ஆபத்து உண்டாகும். அந்த மனிதர்களால் நீங்கள் பாடுபடுவீர்கள். அந்த மனிதர்கள் உங்களை ஆபத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவார்கள். அந்த மனிதர்களால் நீங்கள் கிருபைகளை இழந்து விடுவீர்கள். அந்த மனிதர்களால் நீங்கள் ஆண்டவருடைய அன்பிற்கு நீங்க தூரம் ஆயிருவீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அவ்விசுவாசியோட விசுவாசிக்கு என்ன இல்லையாமா? சத்தமா சொல்லுங்க. அவங்க எவ்வளவு இந்த உலகத்துக்கு நல்லவங்களா இருந்தாலும், விக்கிரக ஆராதனை செய்கிற, இன்னும் கர்த்தரையே அறியாமல் உலகத்திற்கு விரோதமாய் போகிறவர்கள் எவ்வளவு நல்லவர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களோடு சம்பந்தம் கலக்குவதை கர்த்தர் என்ன பண்ணலைன்னா, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒன்றை ரொம்ப அழகாய் கற்றுக்கொள். உன்னை நிறைய பேர் உன்னை அப்படியே தட்டி கொடுக்கலாம். நீ இவனுக்கு பின்பாக போ, இந்த மனுஷனுக்கு பின்னாடி போ. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நினச்சிக்கோ, எப்பொழுதுமே மனிதன் அல்ல, கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவர். மனுஷனை நான் நம்ப மாட்டேன். நாசியிலே சுவாசம் இருக்கிற மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்லம். கையை மேலே உயர்த்தி
நான் உங்களை மட்டும் நான் நம்புவேன் ஆண்டவர். நான் எந்த மனுஷனையும் நான் நம்ப மாட்டேன். என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், எனக்கு உயர்வை தருகிறவர் கர்த்தர், எனக்கு பதவியை தருகிறவர் கர்த்தர். அந்நிய தேசத்திலே யோசேப்பை அதிகாரியாய் மாற்றுவது கர்த்தருக்கு லேசான காரியமாய் இருக்குமானால், யோசேப்பை எந்த அதிகாரியும் அவனை கொண்டு வந்து நிறுத்தவில்லை. கர்த்தரே பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினது போல ராஜாக்களோடு கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கையை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை பிரபுக்களோடு உட்கார வைப்பார். கர்த்தர் உயர்ந்த மனிதர்களோடு உட்கார வைப்பார். நான் தேடி போவது அல்ல, கர்த்தரே என்னை அங்கே அவர்களுக்கு முன்பாய் கொண்டு நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். சின்ன சின்ன கைத்தட்டலுக்காக, சின்ன சின்ன அவார்டுக்காக, மற்றவர்களுக்கு முன்பாக தலைவர் என்ன பார்த்துட்டாரு, தலைவர் என்னுடைய பாருங்க எவ்வளவு கொடுமை பாருங்க. சொல்றாங்க, தலைவர் என்ன ஒரு பார்வை பார்த்துட்டாரு, அது போதும் நான் வாழ்ந்துருவேன். தலைவர் எனக்கு நான் யூஸ் பண்ண டவலை தலைவர் கையில் எடுத்துட்டாரு, அது போதும் நான் அந்த இதிலேயே வாழ்ந்துருவேன். எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை தெரியுமா? ரொம்ப தவறு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோயம்புத்தூரில் இந்த எஃப்எம் ரேடியோ இருக்கு பாருங்களேன். ஒரு காலத்தில் இந்த எஃப்எம் ரேடியோ ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பயங்கரமான ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் இந்த எஃப்எம் ரேடியோ ஓடிட்டே இருக்கும். எந்த இடத்துல போனாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஒரு வாலிப தங்கச்சி, ரொம்ப அழகான பிள்ளை, அந்த பிள்ளை ஒரே மகள் அந்த வீட்டிற்கு. அந்த மகளுக்கு திடீரென்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனநலமாக பாதிக்கப்பட்டுட்டா. அவள் வந்து சைக்காலஜி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்காக என்ன அவங்க தாயார் கூட்டிருந்தாங்க. நான் போனேன், அந்த பிள்ளை இடத்துல உட்கார்ந்து பேசினேன். அந்த பிள்ளை இடத்துல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? இல்லை, எஃப்எம் ரேடியோவில் இப்போ பேசுவார்ல, அந்த டைம் அந்த பிள்ளை நோட் பண்ணி வைக்குது. அந்த நேரத்தை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு அந்த எஃப்எம்ல பேசுகிற அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு 45 நிமிஷம் பேசுவான். அந்த 45 நிமிஷம் பேசும்போது காதல் கதைகளை பேசுவான். இந்த பெண்ணு அந்த பேசுகிற நபருடைய குரலை கேட்டு அவன் எங்கிட்ட தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மையான வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து, அவன் என்னை கல்யாணம் பண்ண சொல்கிறான், அவன் என்னை இந்த தெருவில் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரே பொண்ணு மனநலமாக பாதிக்கப்பட்டு பைத்தியமாய் மாறிவிட்டாள். எனக்கு ஏன்னா சில மனிதர்களை வந்து நம்ம ரொம்ப கடவுளாக்கிட்டோன்னு வைங்களேன், மனுஷனை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், மனுஷனை ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து தேவையற்ற மனிதர்களை ரொம்ப ரசிக்க கூடாது. நம்ம ரசிக்கிறதுக்கு நம்ம ஏமாத்துறோம், அது வேண்டாம். நமக்கு ரசிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஆமென். திரைப்படங்களிலே பார்த்து, டிவியில் பார்த்து அதை போல ஸ்டைலை நமக்கு கொண்டு வர்றதற்கு நம்ம வந்து உலகத்தான் அல்ல. நம்ம யார் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இருக்கலாம். உங்களுக்கு அரசியல்வாதி தலைவனாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சினிமா நடிகர்கள் உங்களுக்கு தலைவர்களாய் தலைவிகளாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு மனிதன் அங்கே உங்களுடைய மேனேஜராக இருக்கலாம், உங்கள் தெருவில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், தலைமத்துவத்திலே இருக்கிற மனுஷனை தனக்கு வைத்திருக்கிறது பெருமை என்று நீங்கள் நினைக்கவே கூடாதாமா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நடிகர் அஜித் குமார் அவரிடத்துல வந்து ஒரு தகப்பனார், ஒரு கோடீஸ்வரனான தகப்பனார் கெஞ்சி டேட்டு கேட்டாராம்மா. எதுக்கு தெரியுமா? என் பிள்ளையோட ஒரு 5 மினிட்ஸு என் பிள்ளையோட பேசுறதுக்கு உங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் வேணாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஏன் என்ன பிரச்சனை? எதுக்காக உங்கள் பிள்ளை என்ன பார்க்கணும்னு நினைக்கிறான்னா, 9th படிக்கும்போது அந்த நடிகருடைய படத்தை பார்த்து அவர் தான் என்னுடைய வருங்கால கணவன் அப்படின்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணி அவருடைய படத்தை ஒன்று விட நமக்கு நிறைய நேரத்தில் சிரிப்பு வருது. ஆனால் அந்த பிள்ளையினுடைய தகப்பனாருடைய நிலைமையை நினச்சி பாருங்க.
தாயாருடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. தன்னுடைய பாட புத்தகத்தில் எங்கு அந்த பட நடிகருடைய போட்டோவை பார்த்தாலும் வாங்கி அதை கட் பண்ணி தன்னுடைய பாட புத்தகத்தில் வைக்கிறது, தன்னுடைய பாட புத்தகத்தில் வச்சு முத்தம் கொடுக்கிறது, தன்னுடைய பாட புத்தகத்தில் வச்சு எழுதுறது. அந்த மனுஷன் எழுதுறது மாதிரியே இந்த பொண்ணு லெட்டர் எழுதுறது. இப்படியே மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகி எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளை அப்படியாவது மாறுவா அப்படின்னு அந்த தகப்பனார் கெஞ்சினாராமா. அதனால இப்படிப்பட்ட மனிதர்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக. எந்த மனிதனையும் நம்ம எப்பொழுதுமே சார்ந்திருக்க கூடாது. எல்லா மனிதர்களும் மாயை. எல்லாரும் ஒரு நாள் நம்மை கைவிடுவார்கள். எல்லாரும் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போவார்கள். எல்லாரும் ஒரு நாள் மாறுவார்கள். எவ்வளவு பெரிய மனுஷனாய் இருந்தாலும் ஒரு நாள் மாறுவான். அன்பு சகோதரனே, சகோதரியே, இவர்கள் மாற மாட்டாங்க, யாரு மாறினாலும் இவங்க மாற மாட்டாங்கன்னு உங்க மனசுல இப்ப நினைப்பீங்கன்னா அதை மாற்றி கொள்ளுங்க. நாசியில சுவாசம் இருக்கிற மனுஷன் அவன் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாலும் ஒரு நாள் மாறுவான். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனுஷனை நம்பி அவருக்கு பின்னாடியே நீ போகாத. ஒரு நாள் அவர்கள் கைவிட்டால் இந்த அகித்தோப்பேலை போல உன்னுடைய வாழ்க்கை மாறிடும். ஆசையா போய் அப்சலோம்கிட்ட சேர்றான். அப்சலோமிடத்துல சேரும் போது அவன் அப்படியே பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். ஒரு ராஜாவா மதிக்கிறான். அவனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்சலோமுக்கு கீழே இருக்கிறத பாக்கியமா நினைக்கிறான். ஆனா அப்சலோமுக்கு ஒண்ணுமே தெரியாம இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அப்படி துச்சமா நினைச்ச உடனே மனசு உடைஞ்சு போய் வெறுத்து போய் தற்கொலை செய்து மாண்டு போனான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரும் மனுஷனால நீங்க அப்செட் ஆகக்கூடாது. மனுஷனால மனம் கசரக்கூடாது. மனுஷனால உங்களுடைய வாழ்க்கைக்கு வெறுப்பு உண்டாக கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எம்மாத்திரம். உங்களை உயர்த்துவதற்கு தாழ்த்துவதற்கு அவன் எம்மாத்திரம். உங்களை நடத்துவதற்கு அவன் எம்மாத்திரம். சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களை நடத்துகிறவர். சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களுக்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தர். நான் மனுஷனை பின்பற்றுவோன் அல்ல, கர்த்தரையே பின்பற்றுபவன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் எந்த மனுஷனை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது ஒரு தலைவன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஓடுறதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஊழியக்காரர்களுக்கு பணிவிடை செய்வது தவறல்ல. ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்வது தவறல்ல. ஆனால் ஊழியக்காரங்க ஒரு நாளும் கடவுளாக மாறிற சொல்லுங்க சத்தமா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஊழியக்காரங்க ஒரு நாளும் கடவுளாயிர மாட்டாங்க. நல்லா சொல்லுங்க, கடவுளாயிர மாட்டாங்க. ஆமென். எனக்கு சில மனிதர்களுடைய எண்ணமெல்லாம் புரியல, எப்படி இப்படி இருக்காங்கன்னு தெரியல. உலகத்தில் இருக்கிற சில மனிதர்கள் சில சாமியாருடைய கால்களை கழுவி அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க. அதை ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறாங்க. ஐயோ நமக்கு அருவருப்பாக இருக்குது, நம்ம செய் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு போய் காலை கழுவியெல்லாம் தண்ணி குடிப்பியா ஐயா நீ எல்லாம்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத. நீங்கள் உலகத்தில் மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்தவத்திலையும் இன்னைக்கு காலை கழுவி இந்த தண்ணியை குடின்னு சொன்னால் குடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் உண்மையிலே இருக்கு, உண்மையிலே இருக்கு. ஐயோ சிலர்லாம் நடந்து கொள்ளுகிற விதத்தை பார்த்தா அவ்வளோ கொடுமையாக இருக்கு. கர்த்தர் எவ்வளோ கோபமாவார்? இல்லவே இல்லை. மனுஷனை குறித்த ஒரு அறிவை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனை விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னால், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன்
சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாம். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. கவனிங்க, இதுவரைக்கும் நம்ம இந்த சவுலுடைய குமாரன் யோனத்தானையும் தாவீதையும் குறித்து வாசிக்கும் போது, தன்னுடைய தகப்பன் தாவீதை வெறுக்கும் போது யோனத்தான் வெறுக்கவே இல்லை. யோனத்தான் பல இடங்களிலே தாவீதை தப்பு வீச்சு விட்டுட்டார். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்லும் போது யோனத்தானை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என் மேல அன்பு வச்சிருக்கிற, நீ என் மேல பாசம் வச்சிருக்கிற, அந்த பாசம் எந்த பாசம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணு கூட அவ்வளவு பாசம் என் மேல சொல்லுங்க. எப்பொழுதுமே உலகத்தில் இந்த அன்பு அப்படின்னு சொல்றது ஆப்போசிட் செக்ஸ் இருக்குல்ல, அப்படின்னா எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த எதிர்ப்பாளர்களுடைய அன்பு வித்தியாசமா இருக்கும். அது ஒரு பெரிய பாண்டேஜா இருக்கும். இந்த இடத்துல தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் எத்தனையோ பேர் என்ன நேசிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேருடைய அன்பை நான் பார்த்துருக்கிறேன், ஆனா உன்னுடைய அன்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணுடைய அன்பை விட ரொம்ப சிநேகமா இருக்குது. கவனிங்க, ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்கணும். இரண்டாவது, இச்சையின் நிமித்தமாய் ஒரு நபரோடு நம்ம பாசம் வைத்திருப்போமேயானால், வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதனை விட்டு நீங்க விலகலைன்னா பெரிய ஆபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். சிலருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பாண்டேஜ் இருக்கும். அவர்கள் தவறானவர்கள் அல்ல. அதான் நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். நம்ம எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சோல்டை ஆத்துமா பிணைப்பு இருக்கு பாருங்க. இந்த ஆத்துமா பிணைப்பு என்கிற ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வந்துடவே கூடாது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் பாருங்க, கணவனார் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த நபர் எனக்கு இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. எனக்கு குடும்பம் வேண்டாம், எனக்கு அம்மா அப்பா வேண்டாம். இத்தனைக்கும் அவர்களுடைய உறவு ஒரு தவறான உறவு அல்ல, தவறான உறவு அல்ல. ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய உங்களால் விட முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விட முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு சூழ்நிலை வரும்போது அதை விட்டுத்தான் ஆகணும். அந்த மனுஷன் இப்போ உன் வாழ்க்கையில் உன் கூட டிராவல் பண்ண முடியாது, இந்த மனுஷனுடைய உறவு இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அந்த மனுஷன் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்ட முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க எதுல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆத்மா பிணைப்பிலே இருக்கிறீர்கள். த வெரி டேஞ்சர், ரொம்ப மோசமானது. பாருங்க, இன்னைக்கு கல்யாணம் பார்த்தீங்க அப்படின்னா, சில பிள்ளைகள், சில பசங்க திருமணம் ஆனதுக்கு பிற்பாடு சில உறவுகளை தன்னோட கூட வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் சில என் கூட ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் பாஸ்டர் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்றா, இவன் இவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றான். ஏன் பேசக்கூடாது? நான் என்ன தப்பா நான் பழகுறேன்? எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. அவன் நைட்டு 11 மணிக்கு எனக்கு ஒரு SMS பண்ணனான்னு சொல்லிட்டு இவர் குதின்னு குதிக்கிறாரு. அதுல என்ன இருக்குது? அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதெல்லாம் விடலாம் முடியாது. இந்த மனுஷனுக்காக நான் 15 வருஷமா நான் சிநேகமா இருக்கேன், 15 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் உடைக்க முடியுமா? அப்படியெல்லாம் உடைக்க முடியாது இல்லை. அப்போ தன்னுடைய குடும்பம் இந்த இடத்துல வேண்டாம், ஆனா யார் தான் வேணும்? தான் நேசிக்கிற நபர் வேணும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. எதுல அப்படின்னு சொன்னா, இச்சையின் நிமித்தமாய் ஒரு நபரிடத்துல நீங்க பாண்டேஜா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, அது மிகப்பெரிய ஆபத்து. கவனிங்க, தன்னுடைய கணவனார் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு குடிகாரர். அந்த கணவனார் நடு ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு போகும்போது ஒரு பஸ் அந்த மனுஷனை அடிக்குது. அந்த மனுஷனை அடிக்கும் போது அந்த மனுஷன் அந்த இடத்துல செதஞ்சு ரத்த கலரியாகி அந்த இடத்துலயே மரிச்சிட்டாரு. அந்த வீடியோவை ஒரு சிஸ்டர் காமிக்கும் போது இன்னொரு நபரோட அவர் வராங்க. இன்னொரு நபரோட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா,
ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என் கணவனாரை எடுத்துக்கொண்டார், நான் இப்போ நிம்மதியாக வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க. நிம்மதியாக வாழ்கிறேன். இப்போ எனக்கு என் மேலே சந்தேகப்படுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ என்னை வந்து ஃபோன் பேசாதேன்னு சொல்கிறதுக்கு அவர் இல்லை. நான் அவரோட சித்திரவரை அனுபவித்தேன், நான் அவரோட அவ்வளவு பாடு அனுபவித்தேன். ஆனால் நான் வந்து அவங்க 2 பேரும் என்கிட்ட பேசும்போது என்ன உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பேரிடத்துலையும் இருக்கிற உறவு சரியானது அல்ல அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். இதுக்கு எவ்வளோ நாள் ஓடுன்னு நினைக்கிறீங்க? இது எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 9வது வசனம், அவள் இருக்கும் சந்து கெடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணங்கள் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை. சில வேளையில் வெளியிருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருக்கிறது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான வெள்ளிய வஸ்திரங்களாலும் சிங்கரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையினாலும் வாசனை காட்டினேன். வா, விடியற்காலம் மட்டும் சம்போகமாய் இருப்போம், இன்பங்களால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிப்பிட்ட நாள் வீட்டிற்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவளை இளங்க பண்ணினான். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இந்த சத்தம் யாருக்காக சொல்லப்படுதுன்னு தெரியாது. நீங்க மனுஷனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனுஷனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேச்சினால, ட்ரெஸ்ஸுனால, தங்களுடைய வெளி தோற்றத்தினால உங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் சோன் கொடுத்து, உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்து, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து உங்களை தன் பக்கமாய் இழுத்து தன்னுடைய எல்லா காரியத்தையும் அனுபவிக்கிற சில மனிதர்களை விட்டு நீங்க விலகல அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும். அதுவும் வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு நான் சொல்றேன், வெளி ஊர்ல இருந்து படிப்பதற்காகவோ வேலைக்காகவோ போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ரொம்ப பாரத்தோட நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்காக ரொம்ப பாரப்படுறேன். அப்பா இல்லை, அம்மா இல்லை, உங்களை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நீங்க எந்த இடத்திற்கு போறீங்க அப்படின்றதுக்கு வாட்ச் பண்றதுக்கு ஆள் இல்லை. நீங்க ஃபோன் பண்ணி நான் ரூம்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்பித்தான் ஆகணும். நம்பாம இருக்க முடியாது. ஆனா ஒன்று உங்களை அன்பாய் கேட்கிறேன், உங்களை தண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைச்சு உங்க வாழ்க்கைய இச்சையினால், கொஞ்ச இச்சையினால் உங்களுடைய சரீரத்தை நாசப்படுத்தி உங்களுடைய இருதயத்தை கெடுத்து அப்படிப்பட்ட ஒரு நபரோடோ ஒரு பர்சனோட உங்களுடைய பழக்கத்தை நீங்கள் வைத்து கொள்ளாதிருங்கள். அது உங்களுக்கு கடைசியில் உங்களை எங்கே கொண்டு போய் விட்டுரும்னா அழிவின் பாதையில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு ரொம்ப டேஞ்சராக போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க.
ஸ்பெஷலாக வெளி ஊரில் உங்கள் பிள்ளைகள் வந்து தங்கி வேலை செய்வார்களானால் அவர்களுக்கு விசேஷித்த ஜெபம் தேவை. தயவு செய்து வெளியூரில் வேலை செய்கிற பிள்ளைகளை ஏதோ ஒரு நல்ல ஊழியர்களோ இல்லை நல்ல ஊழியத்தையோடையோ சேர்த்து விடுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தோடு அவங்கள சேர்த்து விடுங்க. அவங்க சொல்கிற வார்த்தையை மட்டும் நம்பி, அவர்களுடைய ஃபோன் காலை மட்டும் நம்பி உங்கள் பிள்ளைகள் ஏமாற்றுகிறார்களா இல்லையான்னு தெரிஞ்சு வெளுத்ததெல்லாம் பாலுன்ற மாதிரி நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை 2-3 வருஷத்தில் உங்களுக்கு காண கிட்டாமல் போயிடும். உங்கள் பிள்ளைகளை பிள்ளைகளாகவே பார்க்க முடியாது. உங்கள் பிள்ளைகளை நல்லவர்களாகவே பார்க்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு அசுத்தமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த பெர்கனண்ட் ஆகிய பிள்ளைகள் இந்த பிரசவம் பார்க்குறாங்கல்ல, கோயம்புத்தூரில் சில ஹாஸ்பிட்டல்கள் வந்து பிரசவத்திற்கென்று தனி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டல்லே ஊழியம் செய்கிற, அந்த ஹாஸ்பிட்டல்லே வேலை செய்கிற சிலர் நம்முடைய திருச்சபைக்கு வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற சாட்சியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு கொடுமையான சாட்சிகளாக இருக்கும். வாலிப பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, தன்னுடைய வயிற்றில் 2 மாதமாய் 1 மாதமாய் குழந்தை இருக்குது. இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், இந்த குழந்தையை எனக்கு அழிக்கணும்னு சொல்லி பணம் கொடுத்து, அதுவும் தகப்பன்மார் வந்து தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து விட்டுட்டு அழுது, எப்படியாவது என் பிள்ளையுடைய வயிற்றுலேருந்து இந்த குழந்தைய கலைச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே வந்து நிற்பாங்களாமா. அவ்வளோ ஒரு கொடுமையான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இன்னைக்கு ஒன்று நினச்சிக்குங்க, யார் மேலேயும் அட்ராக்ஷன் ஆகி அந்நிய நுகத்திலே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பிணைக்கப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வாலிப சகோதரி வேண்டாம், வாலிப சகோதரனே வேண்டாம். ஒருவேளை நீ யாரிடத்துல பழக்கம் வச்சிருக்கிறீரோ அந்த மனுஷனை விட்டு வெளியே வா. 1000 நல்ல குணம் அந்த மனுஷனிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு ஆபத்தாய் முடிந்துவிடும். உன்னுடைய கிருபையை உன்னை விட்டு எடுத்து போய்விடும். இந்த நீதிமொழிகளிலே வாசித்தது போல ஒரு குருவி தன் பிராணனை அறியாமல் விழ தீவிரிக்கிறது போல, ஒரு ஆடு தன்னுடைய அடிக்கப்படும்படி போகிறது போல நீ போயிருவ. உன்னுடைய முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அவிசுவாசிகளோட உனக்கு பங்கு இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த இருளோடு நீ சேர்ந்து விட்டால் உன்னிடத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம் அது இருளாய் மாறும். நீ இருட்டிலே நடப்பாய். உனக்கு வெளிச்சம் இல்லாவிட்டால் நீ போகிற பாதை உனக்கு தெரியாது. உனக்கு முன்பாக இருக்கிற ஆபத்து உனக்கு தெரியாது. உனக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற தரிசனம் உன்னுடைய கண்ணுக்கு மறைக்கப்படும். அதனாலே கர்த்தர் இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்திலே கர்த்தர் கட்டளை இடுகிறார். 2025வது வருஷம் உன்னுடைய உறவு தேவ ஆவியானவரோடே தவிர அந்த மனுஷனோடே அல்ல, இந்த நபரோடே அல்ல. அந்த நபர் எனக்கு ஆறுதல் படுத்துகிற ஆறுதல் எனக்கு வேண்டாம் என்று சொல். அந்த மனுஷனிடத்திலே வருகிற கம்ஃபர்ட் எனக்கு வேண்டாம். அந்த பணம் எனக்கு தேவை இல்லை. அந்த அரவணைப்பு எனக்கு தேவை இல்லை. என்னை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்காகவும் நீங்கள் தேடி வெளியில போகக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க எதுக்காகவும் தேடி வெளியில போகக்கூடாது. ஆறுதலுக்காக வெளியில தேடி போகக்கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, ஆறுதலுக்காக, சந்தோஷத்திற்காக நீங்க வெளியில தேடி போகக்கூடாது. பணத்திற்காக நீங்க வெளியில தேடி போகக்கூடாது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தணும், கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்கணும், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தணும், கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்தணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் உங்களுக்கு யாரிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கணும், ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கணும். நீங்க இப்படி ஒரு பொருத்தனை எடுங்க, ஒரு பொருத்தனை எடுங்க. வெளியூர்ல இருந்து படிக்கிற பிள்ளைங்க ஆறுதலுக்காக யாரையாவது ஒருத்தரை தேடுறாங்க, சந்தோஷத்திற்காக ஃப்ரெண்ட்ஸை தேடி போறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் வேணும், ஏதோ ஒரு ஆறுதல் வேணும், யாராவது ஒருத்தர் அவனுக்கு பேசணும், அதுக்காக யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் இல்ல. நீ எத்தனை நாள் இந்த மனுஷனோட பழவேன்னு கேட்டா படிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி போயிடுவேன், அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு தான். இல்ல இல்ல,
அந்த சமயத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நீங்க யாரை கூட வச்சிருக்கிறீங்களோ, நீங்க நீங்க நினைச்சுக்குங்க, அந்த விஷயத்தினால நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. எங்கேயுமே தேடி போகக்கூடாது, எங்கேயுமே தேடி போகக்கூடாது. எதையுமே வெளியில தேடக்கூடாது. எல்லாத்தையுமே எங்க தேடணும் சொல்லுங்க சத்தமா? கர்த்தருக்குள்ள தேடணும். அவர் கடல், அவர் முத்து. அங்க இல்லாத ஆறுதல் வேற எங்க இருக்குது? அங்க இல்லாத சந்தோஷம் வேற எங்க இருக்குது? அங்க இல்லாத உயர்வு வேற எங்க இருக்குது? அவரை மாதிரி யாராவது ஒருத்தர் ஆறுதல் படுத்த முடியுமா? யாருமே ஆறுதல் படுத்த முடியாது. அதனால வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். எனக்கு தெரிஞ்சு சந்தோஷம் வேணும், வீடு கலகலகலன்னு இருக்கணும், நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கணும், என் வீடு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஓயாம சோறாக்கி போட்டு வருகிற சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வீட்டை திறந்து கொடுத்து ராத்திரி பகலா ஆட்களை வர்றதுக்கும் போறதுக்கும் வச்ச நிறைய குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா வரலங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்லா வரலங்க. அவங்க சந்தோஷத்தை தேடி ஓடிட்டே இருக்காங்க. பாருங்க, சிலருக்கு வெள்ளிக்கிழமை இரவு ஆக வேண்டாம், வெள்ளிக்கிழமை இரவு ஆன உடனே பிளான் போடுவாங்க. நாளைக்கு லீவு, எந்த ஊருக்கு போகலாம், எங்க டூருக்கு போகலாம், எங்க போய் சாப்பிடலாம். அப்படி நான் சொல்றேன், நீங்க டூருக்கு போறதை தான் தப்பு சொல்லலை, நீங்க சாப்பாட்டுக்காக வெளியே போறதை தவறு சொல்லலை. ஆனா சிலர் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு சந்தோஷத்துக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல போகணும், எங்கேயாவது இடத்துல போகணும். நீங்க பாருங்க, அப்படி பிளான் பண்ணி திட்டம் போட்டு கார் எடுத்து சோத்தை செஞ்சு இங்க தக்காளி சாதமும் அப்புறம் தயிர் சாதமும் பண்ணிட்டு கட்டிட்டு போவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் சண்டை போட்டு தான் வருவாங்க, சண்டை போட்டே வருவாங்க. ஏன் தெரியுமா? ஆறுதலுக்காக, சந்தோஷத்திற்காக. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, நீ சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக, ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபன்னுக்காக நீ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறியா? உன் அபிஷேகத்தை நீ இழந்துராத, உன் எதிர்காலத்தை நீ இழந்துராத. சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ், ஜஸ்ட் டைம் பாஸ். ஒரு சின்ன ஒரு ஜாலி கர்த்தர் பார்க்கிறாரா அப்படின்னா, உன்னுடைய டைம் பாஸ் அந்த மனுஷனோட அல்ல. அது ஒரு நாள் பாம்பு மாதிரி நிற்கும், அது ஒரு நாள் உனக்கு விரோதமாக குற்றம் சொல்லும், அது ஒரு நாள் உன்னை விழத்தள்ளும். என்னமோ ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையா காப்பாற்றி கிருபையா வச்சிருக்கிறார். ஆண்டவர் தப்பு வைக்கிறார், ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். என்னுடைய சந்தோஷம் எங்க அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். ஆமென் சொல்லுங்கள். கையை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. நான் ஆறுதலுக்காக எங்கேயும் போகக்கூடாது, நான் உயர்வுக்காக யாரையும் தேடி போகக்கூடாது, நான் சந்தோஷத்திற்காக எங்கேயும் தேடி போக வேண்டாம். என்னை சந்தோஷப்படுத்துகிற நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த இடத்திலே உம்மை நினைப்பேன், உம்மை எனக்கு முன்னாடி வைப்பேன். அந்த டூருக்கு போற இடத்துல கூட எனக்கு முன்னாடி நீங்க தாப்பா இருக்கிறீங்க. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மனுஷனை விட்டு வெளியே வந்துரு, அந்த மனுஷியை விட்டு வெளியே வந்துரு.
யாரும் மனுஷனுக்கு அடிமையாக கூடாது, யாரும் மனுஷிக்கு அடிமையாக, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, அடிமையாக கூடாது. நம்பர் 1, முதலாவதாக யாரை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, நம்மை கண்ட்ரோல் பண்ணி தலைமைத்துவத்திலே இருக்கிற ஹீரோ அப்படி நமக்கு தோற்றம் அளிக்கிறவருடைய கையில் நம்ம மாட்டிடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஆத்துமா பிணைப்பு. ஆத்துமா பிணைப்பு அப்படின்னா இச்சையினால் ஒரு மனிதனுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா போகவே கூடாது. அது டேஞ்சர். அவங்கள விட்டு வெளியே வந்துருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் ஒரு மால் இருக்குது. இந்த மாலில் வந்து ஒரு நாள் நானும் பாஸ்டமாவும் போய் நிற்கும்போது ஒரு நம்ம சர்ச்சில் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க வந்து அங்கே இதுவாக இருக்காங்க, என்னென்னா செக்யூரிட்டியாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த செக்யூரிட்டி அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு உள்ளே இருந்து ஒரு பெண், ஒரு சிஸ்டர் வந்து தன்னுடைய பேகை அதில் வச்சு உள்ளே வர்றாங்க. வந்த உடனே ஒரு 2 பேருக்குமே இப்போ நியூலி மேரிடு மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கும், ஒரு 40 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன். கணவனார் அங்கேருந்து வர்றாரு. வந்த உடனே அந்த மனைவியை பார்த்து, அவர் ஏற்கனவே மாலுக்குள்ளே தான் இருக்கார். இந்த பொண்ணு அவங்க சிஸ்டர் வந்து அப்போ தான் வர்றாங்க. வந்த உடனே கேட்குறாரு, நீ யாரோட வந்த அப்படின்னு கேட்டார். யாரோட வந்த அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு பையனுடைய பேரை சொல்லி அவனோட தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவனோட நீ வர வேண்டான்னு நான் அவன்கிட்ட சொன்னனா இல்லையா, சொன்னனா இல்லையா, நீ எதுக்கு அவனோட வந்த? நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எங்களுடைய காதில் கேட்குது, 2 பேரும் அவ்வளோ சண்டை போடுறாங்க. நீ எதுக்கு வந்த, நீ எதுக்கு வந்த, நீ எப்படி வருவ, நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்கல. உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து சண்டை போடுது, நீ சந்தேகப்படுறியா, உன் புத்தி உன்னை விட்டு மாறாதா, என்னென்னமோ 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் அந்த இடத்துல நடக்குது. சரி, நம்ம அந்த இடத்துலேருந்து வந்தாச்சு. நான் என்ன உணர்றேன் அப்படின்னு சொன்னால், அப்போது தன்னுடைய கணவனார் ஒரு மனிதனோட நீ வராத, இந்த மனிதனோட நீ வர வேண்டியதில்லை, நீ ஆட்டோ பிடிச்சு வா, நீ காரில் வந்துரு, நான் காசு கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது ஒரு மனைவியால் அந்த நபரோட தான் நான் வருவேன், என்ன தப்பு அதில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன். சிஸ்டர், பிரதர், நல்லா நினச்சிக்கங்க. சந்தேகம் அப்படின்றது எங்கே உருவாகிறது அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் வந்து சிலர் விட சொல்லுகிற விஷயத்தை விட முடியலை அப்படின்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தில் அது நல்ல உறவாக இருந்தால் கூட அது எங்கே போய் உங்களை கொண்டு விடும் அப்படின்னு சொன்னால், சந்தேகத்தில் தான் கொண்டு போய் விடும். ஹலோ, சந்தேகம் என்கிற முளை வந்து வேற எங்கேயும் உருவாகலை. சந்தேகம் என்கிறது ஒரு குடும்பத்தில் எங்க முதல்ல முளைக்குது அப்படின்னா, ஒன்று மறைக்கிறதுல உருவாகுது. எந்த கணவன் எந்த மனைவி ஒரு காரியத்தை மறைக்கிறார்களோ, அவர்கள் மறைக்கிற காரியத்தை அந்த கணவன் அந்த மனைவி கண்டுபிடிக்கும் போது அது சரியான விஷயமா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் சந்தேகம் என்கிற ஒன்று உண்டாகுது. நம்பர் 2, இரண்டாவது, சந்தேகம் என்கிற ஒரு புயல் ஒரு வீட்டில் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு வேண்டாம், இந்த உறவை நான் விரும்புறது இல்லை. அது யாரா வேணாலும் இருக்கலாம், அது மாமனா இருக்கலாம், மச்சாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். எனக்கு அவர்களோட நீ பேசுறதுல உடன்பாடு இல்லை, பழகிறதுல உடன்பாடு இல்லைன்னு ஒரு கணவனோ ஒரு மனைவியோ சொல்லும் போது, இல்லை நான் உனக்காக ஒன்றும் விட முடியாது, நான் அப்படியெல்லாம் பழகலை, நீ வேணா அப்படி தப்பா நினைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவி சொல்லுவார்களானால், விட முடியாத ஒரு காரியம் வந்துச்சுன்னா சந்தேகம் வாழ்க்கை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து, சந்தேகம் என்கிற ஒரு புயல் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா கொடுமையான வாழ்க்கை, அது கொடுமையான வாழ்க்கை. அதே போல சந்தேகப்படுகிறவர்கள் வந்து எல்லாத்தையுமே தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒரு மனைவி வந்து சிரிச்சு பேசின உடனே அவங்க கெட்டவங்கன்ற லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. ஒரு கணவனார் வந்து ஒருத்தர் சந்தோஷம், ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றாருன்றதுக்காக அவர் வந்து மோசமானவர் ஆயிடக்கூடாது, அப்படி ஆயிடக்கூடாது. சிலர் வந்து புரிஞ்சுக்காம அப்படி இருப்பாங்க. இல்லை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்க
அதனுடைய ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்கணும். எல்லாரும் சிரிக்கிறதுனாலே தவறானவர்களாலும் அல்ல, எல்லாரும் உதவி செய்கிறதுனாலே அவர்கள் தவறானவர்களும் கேட்கல. சத்தமா சொல்லுங்க, தவறானவர்கள் அல்ல, தவறானவர்கள் அல்ல. அப்படி நீ தவறானவா, நீ தவறானவன் அப்படின்ற பட்டத்தையே ஓயாம நீங்க சூட்டிட்டே இருந்துட்டீங்கன்னா ஒன்று அவங்க உங்களுக்கு இல்லாம போயிடுவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க அதே மாதிரி செஞ்சா என்னன்னா அவங்களுடைய இருதயம் மாறிடும். நம்ம தள்ளிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதை. கணவனுக்கு பிடிக்காத ஒரு உறவு, மனைவிக்கு பிடிக்காத ஒரு உறவு நம்ம கூட தொடர்றதுக்கு கண்டிப்பாக நம்ம விடவே கூடாது. இதுதான் நீதி உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், நியாயமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு விஷயத்தை கூட சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்திற்கு போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க, என்ன எல்லாரும் கவனிமா கவனிங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாருடைய கையில் நீங்க மாட்டிடக்கூடாது, நீங்க எந்த மனுஷனுடைய கையிலே அடிமையா இருக்கக்கூடாதுன்னா, இந்த இடத்துல இளையகுமாரனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இளையகுமாரன் தன் தகப்பனாரை விட்டு வந்துட்டான், தன்னுடைய பணத்தை எல்லாம் இப்போ செலவழிஞ்சிட்டது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை விட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தின் குடியான ஒருத்தனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். கவனிங்க, இந்த இளைய குமாரனுக்கு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேற எந்த வழியும் அவனுக்கு சொல்லுங்க, வேற வழி தெரியல. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க வேற வழி இல்லாம எந்த மனுஷனுடைய கையிலையும் நீங்க சிக்கிறாதீங்க. இப்போ கவனி, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குடியானவன் தன்னுடைய பன்றிகளுக்கு தவிட்ட கொடுக்கிறான். ஆனா யாருக்கு சாப்பாடு கொடுக்கல? யாருக்கு சாப்பாடு கொடுக்கல? இளைய குமாரனுக்கு சாப்பாடு கொடுக்கல. இந்த இளைய குமாரனுக்கு வேற வழியே தெரியல. சிக்கிட்டோம் சிக்கிட்டோம் சிக்கிட்டோம். இன்னைக்கு இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ, பாஸ்டர் நான் வேணும்னு போய் மாட்டல, நான் தப்பு பண்ணி நான் மாட்டல, ஆனா நான் வந்து தெரியாதனமா ஏதோ ஒரு மனுஷனுடைய கையிலே நான் சிக்கி இருக்கிறேன், நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், என்னால் வெளியே வரவே முடியல. நான் வெளியே வந்தா என்னை மிரட்டுறாங்க, நான் வெளியே வந்தா எனக்கு ஆபத்து, நான் வெளியே வந்தா என்ன பேரை கெடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்க மனசுல திரும்ப திரும்ப சொல்லி அந்த மனுஷனை விட்டு, அந்த குடும்பத்தை விட்டு, அந்த நபரை விட்டு வெளியே வராம உங்களை அடிமணிச்சு வைக்கும்னா, நான் நம்புறேன் நீங்க எழுந்து நான் என் தகப்பனாரிடத்திற்கு போவேன், பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த மனுஷன் எதிர்த்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, நான் அதனால ஒதுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இனி இருக்க மாட்டேன்ற ஒரு முடிவை நீங்க கண்டிப்பா எடுக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, பிரதர் நீங்க தப்பு பண்ணி போய் மாட்டல, ஆனா உங்களை அழகா உங்களை இப்ப கடன் வாங்கி கொடுத்தோ, இல்லைன்னா பணம் வாங்கி கொடுத்தோ, உங்களை ஜாமீன் கையெழுத்து போட வச்சோ, என்னமோ ஒன்ன உங்களுக்கு வச்சு உங்களை அழகா லாக் பண்ணி நீங்க அவங்கள விட்டு வெளியே போகவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் உங்களை மாட்ட வச்சிருப்பாங்கன்னா, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களை அந்த இடத்திலிருந்து எடுத்துட்டு போகிறதற்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு உதவியை அனுப்புவார்.
நிச்சயம் அனுப்புவார். அந்த மனுஷனுடைய கையிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. அந்த கட்டை உடைக்கிறதற்கு கர்த்தராலே முடியும். ஆண்டவரால் உடைக்க முடியாத கட்டு என்று ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அதை செய்வார். ஆமென் சொல்லுங்கள். சென்னையில் என்னுடைய ரிலேட்டிவ், ரொம்ப நெருக்கமான எங்களுடைய பெரியம்மாவனுடைய மகள் இந்த ஃபாரினில் வேலைக்கு போகணும்னு பயங்கரமான ஒரு பித்து மாதிரி, ஃபாரினில் வேலைக்கு போனால் தான் நான் சம்பாதிப்பேன், அங்கே போனேன்னு சொல்லி அவங்க இளமை, அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஏஜென்சி இடத்துல போய் இந்த மாதிரி ஃபாரின் போகிறதுக்கு பணம் கட்டி அவங்க அந்த விசா எல்லாம் எடுத்து கொடுத்து ஃபாரினுக்கு அனுப்பிட்டாங்க. இங்கேருந்து ப்ரேயர் மீட்டிங் வச்சு சந்தோஷமாக நடந்த சம்பவம். அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. போய் அங்கே இறங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒரு இருட்டடைஞ்ச ஒரு பங்களாவுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, என்ன வித்தியாசமாக இருக்குது. இல்லை அமைதியாவா. இவங்க உள்ளே போக இவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்ம நல்ல இடத்துக்கு வரல, நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம வித்தியாசமாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லி உள்ளே போனால் ஒவ்வொரு ரூம்லையும் பெண்களை ஒவ்வொரு ரூம்லையும் அடைச்சி வச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்க இருக்கிற ரூமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ஜன்னல் கதவும் பூட்டப்பட்டிருக்குது. கதவுக்கு கீழே ஒரு சின்ன ஓட்டை போட்டு அந்த வழியாக சாப்பாட்டையும் தண்ணீரையும் கொடுத்துருக்குறாங்க. பயந்துட்டாங்க இவங்க. இல்லை ஆண்டவரே என்னை காப்பாற்றணும், நான் சிக்கிட்டேன், நல்லா சிக்கிட்டேன். ஜன்னலை திறந்து பக்கத்தில் இருக்கிற ரூமில் பார்த்தா அங்கே இருந்த ஒரு லேடி ஏம்மா நீ இங்கே வந்த, தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்தியா, இந்த இடத்துல உனக்கு என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. உடனே இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை என்னை வேலைக்குன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. ஐயோ இது ரொம்ப கொடுமையான இடம், இந்த இடத்துல நீ ரொம்ப வித்தியாசமாக நீ சிக்கி இருக்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி முழுக்க யாரு கதவை தட்டுனாலும் நீ கதவை மட்டும் திறக்காத, எவ்வளவு தட்டுனாலும் கதவை திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க உட்காந்து ஜோம் பண்ணி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி எத்தனையோ டைம் கதவை தட்டுனதுக்கு அப்புறம் திறக்காம காலையில் சாப்பிட்ற நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் கிடைக்கும் போது கீழே ஃபோன் பண்ணி தன்னுடைய அம்மாவிடத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் சிக்கிட்டேன், என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே அவங்க உடனே ப்ரேயர் குரூப்புக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு சொந்தக்காரர், அவர் வக்கீல், அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பிள்ளை இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் கரெக்டாக ட்ரேசர் பண்ணி ஒரு நாள் நைட்டுக்குள்ளே அவங்கள அந்த பிள்ளைய பார்த்து தன்னுடைய கஸ்டடிக்குள்ளே எடுத்து வச்சு 15 நாள் அந்த ஊரில் கேஸ் நடத்தி அதுக்கப்புறம் சென்னைக்கு அவங்கள அனுப்பிவிட்டு ஒரு சேதாரமும் இல்லாமல் அந்த பிள்ளை ஊருக்கு சேர்ந்தாங்க. ஒரு சேதாரமும் இல்லாமல். ஸோ இன்றைக்கும் ஏஜி சர்ச்சில் அவங்க சண்டே ஸ்கூல் நடத்துகிறாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற யாராவது ஒருவேளை பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை, எனக்கு வழியே தெரியல பாஸ்டர், வெறும் இது சம்பந்தப்பட்டில்ல, ஏதோ ஒரு விதத்தில் என்னால் வெளியே வரவே முடியல பாஸ்டர், எனக்கு இங்கே இருந்தால் என்னுடைய எதிர்காலம் ஒன்றும் இல்லாமல் போகும்னு எனக்கு தெரியும், இங்கே இருந்தால் நான் எப்படியோ நான் செத்துருவேன், இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்துருவேன்னு தெரியும், ஆனால் இதை விட்டு என்னால் வெளியே வர முடியல, என் பிள்ளையால் வெளியே வர முடியல, நான் நல்லா சிக்கிக்கிட்டேன், இந்த மனுஷனிடத்தில் சிக்கிட்டேன். ஒருவேளை நீங்க தேவனுடைய மனுஷனா இருந்தும் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியா இருந்தும் சிம்சோன் பாருங்க வசமா போய் ஒரு லேடிட்ட சிக்கிட்டான் பாருங்க. அவனுடைய ஆத்மா சாகத்தக்கதாய் விசனமாகிற அளவுக்கு அந்த லேடி டார்ச்சர் பண்றா, டெய்லி டார்ச்சர். நீ சொல்ல மாட்டியா ஓயாம ஒரு வீட்டில் ஒரு சண்டைக்காரி மாதிரி ஒரு லேடி ஒரே வார்த்தையை திரும்ப சொல்லிட்டு இருந்தா அந்த மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமா? வேதம் சொல்கிறது சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மா விசனமானதுக்கு அப்புறம் கூட அந்த வீட்டை விட்டு அவனால என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல பாருங்க, அவ்வளவு சிக்கிட்டான்.
நீங்க 16ஆம் அதிகாரத்தினுடைய நியாயாதிபதிகள் 16வது வசனத்தை, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்த முதல் நசரேயன் என்பவன் என் தலையில் சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். எப்படி பாருங்க, எப்படி பாருங்க. ஒரு டைம் தலையில இருக்கிற முடிய சேர்த்து நீ கட்டிட்டனா சரியா சொன்ன அவன் முடி அப்ப கூட வெளியே வர முடியல. அவ்வளவு யாரோ ஒருத்தர், யாருக்காக கர்த்தர் பேசுறான்னு தெரியல, ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உங்க கணவனாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க இப்ப இந்த சத்தத்தை கேட்கும் போது ஏதோ ஒரு இடத்துல வெளியே வர முடியாம சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம், சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம். என்னுடைய மனைவிக்கு இதை சொல்லவே முடியாது பாஸ்டர், என் கணவனாருக்கு இதை சொல்லவே முடியாது, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு இதை சொல்லவே முடியாது. நான் என்னுடைய லைஃப்பை நினைச்சாலே எனக்கு 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 அவ்வளோ கஷ்டமா இருக்குது. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இல்லை, துணிஞ்சு நில்லுங்க, தைரியமா எழுமுங்க, பலத்தோட அந்த இடத்துல இருந்து எழுமுங்க. உங்களை நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அந்த இளைய குமாரனை மாதிரி எழும்பி நின்று நீங்க சொல்லுங்க, இளைய குமாரனை மாதிரி நீங்க சொல்லுங்க, நான் என் தகப்பனிடத்திற்கு போவேன், என் தகப்பனே உனக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்கிறதற்கு தகுதி இல்லை, ஆனால் ஒரு வேலைக்காரனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன். நிச்சயமா கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், நிச்சயமா கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மனுஷனுடைய கையில அடிக்கடி விழுந்துட்டே இருக்கிற உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பாராக. சிலர் இந்த ஜெபத்தில் சொல்லலாம், பாஸ்டர் என்னுடைய பலவீனமே நான் மனுஷனுடைய கையில விழுறதுதான் பாஸ்டர் என் பலவீனமே. எப்பா பாருங்க, ஒரு 6 மாசம் நான் நல்லா இருக்கிறேன், அடுத்த 6 மாசத்துல யாராவது ஒருத்தருடைய கையில நான் சிக்கிறேன், யாராவது ஒருத்தருடைய கையில சிக்கிறேன். இத்தனை நாளும் இத்தனை வருஷமும் நீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருடைய கையில நீங்க சிக்கி இருக்கலாம். நீங்க எனக்காக தான் பாஸ்டர் பேசுறீங்க, என் பிள்ளைக்காக தான் பேசுறீங்க, உங்களுக்கு அதுல இருந்து வெளியே வரவே முடியும். இந்த வருஷம் இவங்களா, அடுத்த வருஷம் இன்னொருத்தரா, யார் கையில நான் மாட்டுவேன்னே தெரியல, யார் கையில நான் விழுவேன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்தில் ஒரு பூரண விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார், ஒரு பூரண விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். இனி நீங்கள் மனுஷனுடைய கையிலே அடிமையாக்கப்படுவது இல்லை, இனி மனுஷனுடைய கையிலே அடிமையாக்கப்படுவது இல்லை. கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், நான் இனி மனிதனுடைய கையிலே அடிமையாக்கப்படுவது இல்லை. சத்தமா சத்தமா சொல்லுங்க, எந்த மனுஷனும் என்னை அடிமைப்படுத்துறதற்கு கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய குடும்பமும் எந்த மனுஷனுடைய கையிலையும் சிக்காதபடி ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இப்பொழுது அந்த மூத்த மகனை கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக, உங்க சின்ன பிள்ளைய கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக, வாலிப தங்கச்சியை கர்த்தர் கொண்டு வருவாராக. இதனால எத்தனை கிருபையை இழந்தாச்சு, இதனால எத்தனை பணத்தை இழந்தாச்சு, இதனால அழகையே இழந்தாச்சு, இதனால குடும்பத்தையே இழந்தாச்சு, எல்லாத்தையுமே இழந்தாச்சு, எவ்வளவு நேரத்தை இழந்தாச்சு, எத்தனை வயசை இழந்தாச்சு. இப்பவும் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு, இப்பவும் ஒரு நபரை பிடிச்சிட்டு அதுக்கு பின்னாடியே என் பிள்ளை போகுதே. சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தேவனே, கடினமான இருதயத்தை மெழுகு போல உருக பண்ணுகிற தேவனே, இப்பொழுது இறங்குவீராக, இப்பொழுது இறங்குவீராக. இதோ உம்முடைய இரக்கம், இதோ உம்முடைய இரக்கம். எந்த இடத்திலே இருந்தாலும் அந்த கணவனாரை இழுத்து கொண்டு வரட்டும், அந்த மனைவியை இழுத்து கொண்டு வரட்டும். என் மகள் சிக்கி இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற சிக்கல்கள் இப்ப இயேசுவின் நாமத்தில் தெரிக்கப்படுவதாக. அந்த மகனுடைய சிக்கல்கள் இப்பொழுது தெரிக்கப்படுவதாக. அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா, அந்த நபரிடத்திலிருந்து தப்புவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
மனுஷனுடைய சூழ்ச்சிகளில் இருந்து என்னையும் என் பிள்ளையையும் காப்பாற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்பொழுது அந்த மகள் மேல இயேசுவின் ரத்தம், மகன் மேல இயேசுவின் ரத்தம், வாலிப தம்பி மேல இயேசுவின் ரத்தம், வாலிப தங்கச்சி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். வல்லமை வல்லமை ஸ்தோத்திரம். அந்த கணவனார் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். உங்க பிள்ளை மேல கர்த்தர் ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. உங்க மகள் மேல கர்த்தர் ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா சத்துரு அந்த பிள்ளையை யாரோ ஒரு நபருடைய கையில சிக்க வைக்கணும்னு போராடுறான். அந்த மகளை யாருடைய கையில சிக்க வைக்கணும்னு போராடுறான். இப்ப இயேசுவின் நாமத்தினால இப்ப ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்க பிள்ளையை நிச்சயமாய் காப்பாற்றும். இயேசுவின் ரத்தத்தை அவன் மேல தெளிக்கிறேன். அப்படிப்பட்ட மனுஷனுடைய கையில என் பிள்ளை சிக்காதபடிக்கு இயேசுனுடைய ஒரு பாதுகாப்பு, என் மகள் மேல் இயேசுனுடைய பாதுகாப்பு, என் மகன் மேல் இயேசுனுடைய பாதுகாப்பு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல நிறைய பேர் இப்படி போராடி கொண்டிருக்கலாம். நிறைய பேர் போராடி கொண்டிருக்கலாம். அந்த பிள்ளை போய் சிக்கி கிடக்குது. அந்த பிள்ளை போய் அந்த பையனோட சிக்கி சீரழிஞ்சிருச்சு. அந்த பொண்ணோட சிக்கி சீரழிஞ்சு கிடக்குது. ஐயோ, உங்களை பார்த்தாலே வருத்தமா இருக்குது. அந்த குடும்பத்தை பார்த்தாலே வருத்தமா இருக்குது. இப்படி ஒரு நல்ல பிள்ளை போய் சிக்கிருச்சு, ஒரு நல்ல பையன் போய் சிக்கிட்டானே, எப்படி கண்ணை மூடி நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எப்படி கண்ணை மூடி இந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தரப்போறாரு. இந்த ஜெபம் உங்க சன்னதியே காப்பாற்ற போகிறது. சத்தத்தை ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எஸ், கர்த்தர் அதற்காக தான் ஜெபம் சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. ரத்தம் 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 தெளிக்கிறேன். என் பிள்ளை மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறேன். வாலிப தங்கச்சி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். வாலிப தம்பி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் பிள்ளைய கொண்டு போய் நானே சிக்க வைக்க கூடாதுப்பா. நானே சிக்க வச்சிட கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.